நெல்லை பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கான தண்ணீரை கொண்டு சேர்க்கும் பாளையங்கால்வாய் தனது பொலிவை இழந்து வருவது வருத்தம் அளிப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாசன கால்வாய்களில் பிரதானமானது பாளையங்கால்வாய். பழவூர் அணைக்கட்டில் தொடங்கி கடைமடை பகுதியான நொச்சிக்குளம், சானார்குளம் வரை 162 மடைகள் மூலம் சுமார் 43 கிலோமீட்டர் தூரம் இந்த கால்வாய் பயணித்து 57 கிராம விவசாயிகளுக்கு உதவிக்கரம் நீட்டி வருகிறது. தற்போது இந்த பாளையங்கால்வாய் அழிவின் விளிம்பில் உள்ளதாக கூறுகின்றனர் விவசாயிகள். நான் சின்ன குழந்தைகளாக இருந்தால் இந்த வாய்க்கால் போனால் தண்ணி சுத்தமாக இருக்கும். எந்த ஒரு அம்மள செடியோ எந்த இதுவும் கிடையாது. குடிக்கலாம், வயக்காட்டுகளுக்கும் மாறிதாகும். இப்போ எப்படி கேட்டால் இந்த தண்ணி அம்மளை செடி, இந்த கழிவுநீர் ஓடையில் எல்லாமே கலக்கறால விவசாயமே பாதிக்கப்படுது. கருங்குளம், மேலப்பாளையம், குறிச்சி, குலவணிகர்புரம், புதுப்பேட்டை தெரு, முருகன்குறிச்சி, மூலிக்குளம் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர், இறைச்சி கழிவுகள், இறந்த கால்நடைகள் மற்றும் குப்பைகள் வடிகால் மூலம் நேரடியாக பாளையங்கால்வாயில் கலப்பதால் நீர் மாசுபட்டு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் அப்பகுதிவாசிகள். கழிவு ஆயில் கொட்டுறாங்க. இந்த ஆயில் விளைநிலத்தில் படும்போது விளைநிலத்தோட தன்மை முற்றிலுமாக மாறுபடுது. விளைச்சல் சரியான முறையில் இல்லை. அது மட்டும் இல்லை, எங்களுடைய கால்களில் அந்த ஆயில் கலக்க அந்த தண்ணி படுறதுனால காலில் புண்ணு அரிப்பு ஏற்பட்டு மோசமான கொடுமையான வியாதிக்கு நாங்கள் ஆளாகிறோம். 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் பாளையங்கால்வாயில் அமலை செடிகளின் ஆதிக்கத்தாலும் முறையான பராமரிப்பு இல்லாததாலும் கடைமடை பகுதியில் நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இது குறித்து மாநகராட்சி மற்றும் மாவட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை அறிவுறுத்தியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அங்கலாய்க்கின்றனர் இவர்கள். பூரா சாக்கடை கழிவு பொருட்கள் பூராமே இதில் கொண்டு விட்டு எல்லா ஏரியாவில் உள்ள சாக்கடைகள் பூராமே இதில் கொண்டு விடுறதுனால இந்த வாய்க்கால்கள் ரொம்ப ஒரு மோசமாக போச்சு. இந்த தண்ணி விவசாயத்துக்கே என்ன கொஞ்ச நாள் ஆனால் ஆக முடியாமல் ஆகி போகுது. பாலங்கால்வாய் தூர்வாரன்னு சொல்லி பலமுறை கலெக்டர்ட்டையும் இப்போ பிடபிள்யூடிலையும் கொடுத்தோன்னு இது வரைக்கும் தூர்வாரல. எங்களுக்கு இந்த தண்ணி வேறு திறக்குவதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூர்வாரி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு விவசாயம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கும் இடமெல்லாம் பசுமை நிறைந்த வயல்வெளிகளை கொண்ட நெல்லையில் இருந்து தூத்துக்குடி வரையிலான விளைநிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கும் இந்த பாளையங்கால்வாயை தூர்வாரி சீரமைத்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் வளம் பெறும் என்பது சாத்தியமே. இந்த கால்வாய் பிரச்சனை குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கேட்டபோது தற்போது அரசிடம் ஒப்புதல் பெற்ற இடங்களில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் கால்வாய் முழுமையாக தூர்வாரப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அறிவுச்செல்வத்துடன் நெல்லையிலிருந்து ரேவதி.